தமிழன் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த சார்வரி ஆண்டில் என்னென்ன பலன்கள் ஏற்படும் என பொதுவான பலன்களை சித்தர் இடைக்காடர் கணித்து உள்ளார். மேலும் இது குறித்த வீடியோவும் நம் சேனலில் வெளியாகி உள்ளது. அதனை பார்த்து பயன்பெறவும். தமிழன் நியூஸ் நேயர்களுக்கு சார்வாரி வருட நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த ஆண்டு இனிமையான ஆண்டாக அமைய வாழ்த்துக்கள். இந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் 17ஆம் தேதி அன்று 8:45 மணிக்கு ராகு கேது பெயர்ச்சி நடைபெறுகின்றது. இந்த ராகு கேது பெயர்ச்சியில் ராகு பகவான் மிதுனத்தில் இருந்து ரிஷபத்திற்கும், கேது பகவான் தனுசு ராசியில் இருந்து விருச்சக ராசிக்கும் பெயர்ச்சி அடைகின்றார். அதேபோல் முழுமையான குரு பெயர்ச்சியானது நடைபெறுகின்றது. 2021ஆம் ஆண்டு மார்ச் 25ஆம் தேதி அன்று இந்த குரு பெயர்ச்சி நடைபெறுகின்றது. இதன் காரணமாக குரு பகவான் மகரத்திற்கு பெயர்ச்சி அடைந்து சனி பகவானுடன் இணைகின்றார். அங்கு குரு பகவான் நீச்சம் அடைகின்றார். இருப்பினும் சனி பகவானின் ஆட்சி பலத்தின் காரணமாக குரு பகவான் நீச்சபங்க ராஜயோகத்தினை அடைகின்றார். இதனால் பெரும்பான்மையான ராசிகளுக்கு பல நன்மைகள் நடைபெற உள்ளன. மற்ற ஆண்டுகளை காட்டிலும் இந்த ஆண்டு சற்று முக்கியமான மாற்றங்களை அனைவரது வாழ்விலும் ஏற்படுத்த உள்ளது. அதற்கு முக்கிய காரணமாக இருப்பது குரு, சனி, ராகு மற்றும் கேது பகவான்களே ஆகும். குரு பகவான் நீச்சபங்க ராஜயோகத்தினை அடைகின்றார். சனி பகவான் ஆட்சி பலத்தினை பெறுகின்றார். புலிப்பாணி சித்தர் மற்றும் பல ஜோதிட ஜாம்பவான்களின் கூற்றுப்படி ராகு பகவான் ரிஷபத்தில் நீச்சம் அடைகின்றார் எனவும், கேது பகவான் விருச்சிகத்தில் நீச்சம் அடைகின்றார் எனவும் கூறுகின்றனர். குருவின் பார்வையினை பெறுவதால் ஆண்டின் முதல் பாதியில் ராகுவின் மூலம் நீச்சபங்க ராஜயோகம் உண்டாகின்றது. இதனால் அனைவரது வாழ்க்கையிலும் பல மாற்றங்கள் ஏற்பட உள்ளது. அதனை பற்றி சற்று விரிவாக பார்ப்போம். சந்திர பகவானை அதிபதியாக கொண்ட கடக ராசி அன்பர்களே, இந்த சார்வரி வருடம் உங்களுக்கு எந்த மாதிரி இருக்கும் என பார்ப்போம். சனி பகவான் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்திற்கும் 8ஆம் இடத்திற்கும் அதிபதி ஆவார். அவர் தற்பொழுது 7ஆம் இடத்தில் ஆட்சியில் இந்த ஆண்டு முழுக்க இருக்க உள்ளார். இவருடைய பார்வையானது மீனம், கடகம் மற்றும் துலாம் ராசியின் மீது விழுகின்றது. இதன் காரணமாக பல நன்மைகள் நடைபெறும். சனி பகவான் 7இல் இருப்பதனால் திருமணத்தில் தடை, சரியான திருமண வரன் அமையாமல் காலம் செல்லுதல் முதலியவை இருந்தாலும் நல்ல வரன்கள் அமைய பெறுவீர்கள். சிறிது தாமதம் மட்டுமே உண்டாகும். உங்கள் கணவன் அல்லது மனைவியுடன் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. மர்ம உறுப்புகளில் பிரச்சனை முதலானவை உண்டாகலாம். ஒப்பந்தங்களில் கையெழுத்திடும் பொழுது எச்சரிக்கை தேவை. உங்கள் தொழில்முறை பார்ட்னருடன் விட்டு கொடுத்து செல்வது பல விதத்தில் ஏற்றமான பல அனுகூலமான பலன்களை தரும். கையெழுத்திடும் பொழுது கவனமாக இருக்கவும். யாருக்காகவும் ஜாமீன் தர வேண்டாம். அது சிக்கலில் முடியும். சனி பகவானின் பார்வை காரணமாக தந்தையுடன் பிரச்சனைகள் நிலவலாம். அவருடைய உடல் நலத்தில் கவனம் தேவை. புதிய பொருட்களை இந்த காலகட்டத்தில் வாங்க வேண்டாம். மாறாக பழைய பொருட்களை வாங்கினால் அதிர்ஷ்டம் உண்டாகும். பிரச்சனைகள் வராமல் இருக்கும். வீடு கட்ட நினைத்தால் வீட்டினை கட்டாமல் ஏற்கனவே கட்டிய வீட்டினை வாங்கிய பின்னர் அதனை உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப மாற்றிக்கொள்ளவும். கோயில்களுக்கு சென்று முடிந்த உதவிகளை செய்யவும். வருடத்தின் பின்பகுதியில் ஈடுபடும் முயற்சிகளில் தொய்வு ஏற்படலாம். நீங்கள் நினைத்த காரியங்கள் நடக்காமல் இருக்கும் வாய்ப்புகள் உள்ளன. எனவே சற்று கவனமாக முடிவுகளை எடுக்கவும். மனக்குழப்பம் அதிகரிக்கலாம். சோம்பேறித்தனம் அதிகரிக்கும். எனவே காலையில் சூரிய ஒளியில் உடற்பயிற்சி மற்றும் யோகா போன்றவைகளை செய்தல் நல்லது. வேலைகளை தள்ளி போட வேண்டாம். தாயுடன் பிரச்சனைகள் ஏற்படலாம். புதிய சொத்துக்களை வாங்குவதில் வில்லங்கம் உண்டாகும் வாய்ப்புகள் உள்ளன. எனவே ஒரு முறைக்கு 2 முறை எதையும் சரிபார்த்து வாங்குவது நல்லது. படிப்பில் மந்த நிலை உருவாகலாம். தாய்வழி உறவினர்கள் மூலம் சங்கடங்கள் ஏற்படலாம். தாயின் உடல் நலத்தில் கவனம் தேவை. குரு பகவான் மாதத்தின் முதல் பாதியில் அதிசார பெயர்ச்சியின் காரணமாக ஜூலை 2020ஆம் ஆண்டு வரை மகரத்தில் நீச்சமடைந்து சனி பகவானுடன் இணைந்து நீச்சபங்க ராஜயோகத்தினை வழங்க உள்ளார். அவரின் புண்ணிய பார்வையானது ரிஷபம், கடகம் மற்றும் கன்னி ராசி மீது விழுகின்றது. பின்னர் மீண்டும் தன்னுடைய தனுசு ராசிக்கே பெயர்ச்சி அடைந்து மேசம், மிதுனம் மற்றும் சிம்மத்தினை பார்க்க உள்ளார். 2021ஆம் ஆண்டு மார்ச் மாதம் குரு பகவான் மகரத்திற்கு பெயர்ச்சி அடைந்து மீண்டும் ராஜயோக பலன்களை வழங்குவார். இதனால் வருடத்தின் முதல் பாதியில் குருவின் காரணமாக கணவன் மனைவி இடையே இருந்து வரும் பிரச்சனைகள் கட்டுப்பாட்டுக்குள் இருக்கும். புதிய வெளியுலக தொடர்புகள் சிறப்படையும். தொழில் மூலம் இருந்து வரும் வருமானம் நன்றாக இருக்கும்.
மூத்த சகோதரர்களின் ஆதரவு கிடைக்கும். அவர் மூலம் நல்ல ஆதாயம் உண்டாகும். மறுமணத்திற்காக காத்திருந்தவர்களுக்கு நல்ல வரன்கள் அமையும். நயமாக பேசி காரியம் சாதிப்பீர்கள். உடல் வலிமை கூடும். முகத்தில் பிரகாசம் உண்டாகும். முயற்சிகளில் இருந்து வரும் தடைகள் நீங்கும். சனியால் ஏற்படும் பிரச்சனைகளும் உங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் இருக்கும். உங்கள் இளைய சகோதரர்கள் மூலம் ஆதாயம் உண்டாகும். ஏஜென்சி, கமிஷன் தொழில்கள் சிறப்படையும். ஆன்லைன் வர்த்தகம் சிறப்பாக இருக்கும். வருடத்தின் பின்பாதியில் குருவின் பார்வை பலனால் வேலை தேடி அலைந்தவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். எதிரிகளை எளிதாக வெல்வீர்கள். உடல் நலம் சீராகும். வேலையில் நல்ல முன்னேற்றம், விரும்பிய பணியிட மாற்றம், பதவி உயர்வு முதலியவை உண்டாகும். தாய்மாமன் மூலம் நல்ல உதவிகள் கிடைக்கும். மாமியாரின் ஒத்துழைப்பும் ஆசீர்வாதமும் கிடைக்கும். புதிய பொருட்கள், சொத்துக்கள் வாங்குவீர்கள். பிரச்சனைகள் தீரும். நன்மைகள் அதிகமாகவே நடைபெறும். சார்வரி வருடத்தின் முதல் பாதியை காட்டிலும் இரண்டாவது பாதியே உங்களுக்கு அதிக நன்மைகளை வழங்க உள்ளது. புதிய தொழில் தொடங்கும் வாய்ப்புகள் உள்ளன. தொழிலதிபர்கள் சிறப்படைவர். வியாபாரம் விருத்தியாகும். சுப செலவுகள் அதிகரிக்கும். தொழிலில் முதலீடு செய்வதற்காக கடன் வாங்க வேண்டி வரலாம். குடும்ப உறவு மகிழ்ச்சி அளிக்கும். வெளிநாட்டு தொடர்புகள் சிறப்படையும். நிம்மதியான உறக்கம் உண்டாகும். பேச்சில் இனிமை தெரியும். நல்ல சுவையான உணவு கிடைக்கும். ராகு பகவான் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்தில் நீச்சபங்க ராஜ யோகத்தினை செப்டம்பர் மாதத்திற்கு பிறகு உருவாக்குவார். கேது பகவான் ராகு கேது பெயர்ச்சிக்கு பின் விருச்சகத்தில் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தில் இருக்க உள்ளார். அதுவரை ராகு பகவான் உங்கள் ராசிக்கு 12இல் மிதுனத்தில் இருக்க உள்ளார். இதனால் அலைச்சல்கள் தொடரும். எலக்ட்ரானிக்ஸ் பொருட்கள் மூலம் வீண் விரயங்கள் ஏற்படலாம். வெளிநாடு செல்ல நினைப்பவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் அமையும். எலக்ட்ரானிக்ஸ் பொருட்கள், ஸ்மார்ட் போன்களை கையாளும் பொழுது கவனம் தேவை. கேது பகவான் 6இல் 2020 செப்டம்பர் வரை இருக்க உள்ளார். இதனால் உங்கள் எதிரிகளை உண்டு இல்லை என ஆக்கி விடுவீர்கள். கேட்ட இடத்தில் பண உதவி கிடைக்கும். உடல் நலத்தில் கவனமாக இருக்கவும். 2021ஆம் ஆண்டு மார்ச் மாதம் நடைபெறும் குரு பெயர்ச்சிக்கு பின் குருவின் புண்ணிய பார்வையினை ராகு பகவான் பெறுகின்றார். இதனால் தொழில் மூலம் வரும் வருமானம் அதிகரிக்கும். பணவரவு நன்றாக இருக்கும். தொழிலில் நல்ல வளர்ச்சி ஏற்படும். வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் உண்டாகும். மறுமணத்திற்காக காத்திருந்தவர்களுக்கு அதிர்ஷ்டகரமான வரன்கள் அமையும். கேது பகவான் மூலம் உங்கள் ராசிக்கு அதிர்ஷ்டகரமான குழந்தை பாக்கியம் உண்டாகும். புதிய சொத்துக்களை வாங்கும் வாய்ப்புகளும் ஏற்படும். ஆக மொத்தம் உங்கள் கடக ராசிக்கு 100க்கு 94% நன்மைகளே நடக்கும். மேலும் பல நன்மைகள் நடக்க துர்க்கையை வணங்கவும். குலதெய்வ வழிபாடு சிறப்பினை வழங்கும். மேலும் இது போன்ற தகவல்களுக்கு தமிழன் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். மறக்காமல் பெல் சிம்பலை பிரஸ் செய்து கொள்ளவும். நன்றி. Subscribe, like, comment, and share.